வணக்கம் நண்பர்களே. லைனிங் ஜாக்கெட் வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ஃபுல் வீடியோ போட போகிறோம். நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. பட்டு புடவை எடுக்குள்ளே வந்து எத்தனை பேர் பட்டு புடவை எடுக்குள்ளே போய் கோல்டன் கலரில் எடுத்திருப்பீங்கன்ட்டு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த நண்பர் வந்து பட்டு புடவை வந்து கோல்டன் கலரில் ஃபுல் கோல்டன் கலரில் எடுத்திருக்காங்க. நீங்களும் பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து ப்ளவுஸ் கட்டிங் போயிடலாம். கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ஃபுல் வீடியோ இது. ப்ளவுஸ் வந்து கரெக்டாக பிளாட்டாக போட்டாச்சு. பேக் அளவு வந்து 23 இருக்குது. அப்படியே வந்து 2 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நம்ம வந்து 1.25 மீட்ரு பிட்டு எடுத்துருக்கோம். பட்டு புடவைன்றதால 1.25 மீட்ரு பிட்டு எடுத்துருக்கோம். பெரிய சைஸ் இது 42 சைஸு. அதில் வந்து 25 வச்சுக்கிறோம். 23 வந்து பேக் அளவு எடுத்தோம். 25 வச்சு கட் பண்ணி எடுத்துப்போம். இது வந்து ரெண்டுமே ஒன்றா இருக்குது. நம்ம கடையில் எப்படி வாங்கிட்டு வந்தோமோ அந்த மாதிரி போட்டிருக்கோம். 1.25 மீட்ரு. அதை வந்து ஒன்று சில்லுக்கும் கச்சோலி பட்டுக்கும் தனியாக எடுத்து வச்சுருப்போம். இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து இது ரெடி பண்ணிப்போம். இப்போ 2ஆக மடிச்சுப்போம். இப்போ வந்து 12 இன்ச்சு இருக்கும். கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு மடிச்சு, ஏன்னா வந்து கீழேயும் கரை இருக்குது, மேலேயும் கரை இருக்குது, பார்டர் இருக்குது. அதில் வந்து ஒரு 3/4 இன்ச்சு மடித்தாலே போதும். 3/4 இன்ச்சு ஒரு 1/2 இன்ச்சு மடித்தாலே இப்போ சும்மா மடித்து வந்து தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு வந்து மடித்தாச்சு. நம்ம வீடியோ வந்து பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக புரியும். நம்ம வீடியோ நீங்கள் பொறுமையாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு. பேக் அளவு வந்து 15 இன்ச்சு இருக்குது. எக்ஸ்ட்ரா வந்து 1/2 இன்ச்சு வச்சுப்போம். கீழே வந்து ஒரு 3/4 இன்ச்சு மடித்தாச்சு. அது சேர்க்காம மேலே வந்து ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டு 15 இன்ச்சாக வச்சுக்கிறோம். 15 இன்ச்சு வச்சு ஒரு 1/2 இன்ச்சு 15 இன்ச்சு மொத்தம் டோட்டலு வச்சு அது கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நெக் வந்து வரைஞ்சிக்கிறோம். 2க்கு 6 வைக்கிறோம். 2.5க்கு 6. நெக் வந்து 2.5க்கு 6 வச்சுக்கலாம். வச்சாங்க பாருங்கள், அப்படியே வச்சுட்டோம். அந்த கச்சோல் பட்டிக்கு வந்து கச்சோல் பட்டிக்கு கீழே 1/2 இன்ச்சும் அதுக்கப்புறம் கீழே வந்து 1/2 இன்ச்சு நெக்கு வரைஞ்சிட்டோம். கச்சோல் பட்டிக்கு கீழே 6 இன்ச்சு, அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சு, ஏன்னா டாட் போடுறதுக்காக அது வரைஞ்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட் அளவு எடுத்துக்கிறோம். பாருங்கள், அந்த கச்சோல் பட்டை காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஃப்ரண்ட் வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணிங்க. ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. ஃப்ரண்ட் வந்து 14 இன்ச்சு இருக்குது. அந்த சைடில் வந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தூக்கிட்டு பாருங்கள். அது வந்து கரெக்டாக வைக்கணும். மேல் பீஸை கணக்கு பண்ண கூட கீழ் பீஸ் கரெக்டாக வந்து அர்க்காத் பண்ணியிருப்போம். அந்த பீஸில் வந்து கரெக்டாக பாருங்கள். அதை 2 வச்சு சைடு மார்க் பண்ணுறோம். இப்போ ஷோல்ட்ரு வைக்கிறோம். ஷோல்ட்ரு வந்து 2.5 இன்ச்சு. இந்தாண்ட 1/2 இன்ச்சு ஒரு நூல் விட்டுருணும். திருப்பி இந்தாண்ட ஒரு 1/2 இன்ச்சு ஸ்லீவ் அட்டாச் விட்டுருணும். இப்போ அப்படியே மார்க் பண்ணிப்போம். நம்ம பளிச்சுன்னு போகிறதால உங்களுக்கு மார்க் வந்து பக்காவாக தெரியாது. அதில் என்னென்ன பண்ணுறேன்னு பாருங்கள். கரெக்டாக நான் சொல்லிவிடுவேன். அப்பப்போ இந்த மார்க் பண்ணுறோம். கரெக்டாக அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கோங்க. அந்த ஷேப் கீழே வந்து மார்க் பண்ணிட்டோம். எப்பவுமே வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் மார்க் பண்ணுவோம் நம்ம. அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இது டாட் எங்கே போடுறோன்னு போடுறோம் பாரு மார்க்கு. அந்த டாட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த மாதிரி போடுங்க. ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு நேச்சு, அதுக்கு மேலே திருப்பி ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு நேச்சு போட்டுங்க. 1.5 இன்ச்சு கீழ் டாட் மட்டுமே வந்து 1.5 இன்ச்சு, அதான் 3 இன்ச்சு. அதை மடித்தா வந்து 1.5 இன்ச்சு வரும். இந்த பிரிண்ட் டாட் வந்து 2 இன்ச்சுக்கு வைங்க. இந்த அக்கிலேருந்து ஒரு டாட் வரும், அது வந்து சென்டராக அந்த ஸ்லீவ் முண்டா கைக்கிற இது கைக்கிறோம் பாருங்கள், அதிலேருந்து சென்டராக வச்சு ஒரு டாட் போடணும். அதில் அதாவது அர்க்காத்தாங்க போட்டுப்போம். பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். நம்ம வீடியோ வந்து பொறுமையாக பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். பொறுமையாக பார்த்து நீங்களும் வந்து ஈஸியாக கற்றுக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹிட் பண்ணுங்கள். எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நீங்கள் எனக்கும் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கும் வந்து ஹெல்ப் பண்ணலாம். நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்து நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்குங்க. நீங்கள் கற்றுக்கணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் வந்து நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். நான் வந்து வேறு எதுவுமே பண்ணல. நம்ம வந்து இதில் கூட நம்ம மெம்பர்ஷிப்பில் கூட எந்த வீடியோவும் நான் போடுறதில்லை. நான் டைரெக்டாக வந்து பப்ளிக்கில் தான் போடுறேன். எல்லா வீடியோவும் வந்து பப்ளிக்கில் தான் போடுறேன். அதில் பார்த்து நீங்கள் ஈஸியாக கற்றுங்க. எல்லாமே ஃபுல் வீடியோ தான் இருக்கும். நம்ம வீடியோ எல்லாமே பாருங்கள். சும்மா குறையெல்லாம் நிறைய வீடியோ போட மாட்டேன். நான் எல்லாமே ஃபுல் வீடியோ தான் போட்டுட்ருக்கோம். பார்த்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்குங்க.
உங்களுக்கு டெஸ்ட்டும் வச்சுருக்கேன். உங்கள் திருமணத்துக்கு வந்து கோல்டன் கலரில் எத்தனை பேர் வந்து கோல்டன் கலரில் புடவை வாங்கியிருக்கீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். ஃபுல் கோல்டன் கலர் வேறு ப்ளவுஸும் சரி சேரீயும் சரி வெறும் கோல்டன் கலரில் எத்தனை பேர் வாங்கினீங்கன்ட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை வெள்ளி கலர் அந்த மாதிரி வாங்கினாலும் பரவாயில்ல, எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிப்போம். இப்போ ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிட்டு ஒரு 3/4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிட்டு இதுவும் மடிக்க போகிறேன். ஏன்னா கரை வந்துடும், அதுவும் அதில் மடிச்சுப்போம். இது வந்து ஃபுல் வீடியோ கட் பண்ணி அப்படியே தைக்க போகிறோம். நம்ம கை இறக்கம் வந்து 10 இன்ச்சு வைக்கிறோம். கை லூஸ் வந்து 12 இன்ச்சு. இவங்களுக்கு வந்து உடம்பு பெருசாக இருக்கும், கை வந்து சின்னதாக தான் இருக்கும். அதில் வந்து அந்த மாதிரி மார்க் பண்ணிப்போம். எல்லாம் அளவு ப்ளவுஸ் வச்சே தான் பண்ணுறோம். பாருங்கள், ஒன்று வந்து அளவு ப்ளவுஸ் வச்சே தான் வந்து நம்ம பண்ணுறோம். அதே போல் நீங்களும் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு ஈஸியாக வந்து கட் பண்ணி தைச்சிடலாம். நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை எதுவும் டவுட் இருந்தால் செக் பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து இது பட்டு புடவைன்றதில் ஒரு 30,000 ரூபா பட்டு புடவை இது. அதில் நான் 1க்கு 2 தடவை செக் பண்ணிகிட்டே இருக்கேன். பாருங்கள், எதுவும் கம்மியாகிடக்கூடாது. நான் எனக்கு வந்து ஒரு 30 வருஷம் சர்வீஸ் இருந்தாலும் பரவாயில்ல, இருந்தாலும் 1க்கு 2 தடவை செக் பண்ணுறேன். பாருங்கள், ஏன்னா வந்து டவுட் ஆகிடக்கூடாது. ஏன்னா ஒரு பார் 2 ரூபா நம்ம துணியை தந்துடலாம். 30,000 ரூபாய் பட்டு புடவைக்குள்ளே நம்ம எடுத்தாத முடியாது, கஷ்டமாயிடும். லைனிங் போனால் போதும், 100 ரூபாயில் லைனிங் வாங்கி வந்துடலாம். இது நல்ல காஸ்ட்லி லைனிங் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அதை எடுத்து கொடுத்துடலாம். ஆனால் வந்து புடவை ஜாக்கெட்லாம் வாங்கி தரது ரொம்ப கஷ்டம். நம்ம 1 மாதத்து உழைப்பே போயிடும். அதில் வந்து பார்த்து நானும் பொறுமையாக கட் பண்ணிகிட்ருக்கேன். நான் இதனால் எல்லாமே ஒரே மாதிரி தான் கட் பண்ணும். பாருங்கள், எதுவுமே வந்து யோசிக்க மாட்டேன், செக் பண்ணுவேன். ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு கட் பண்ணுவேன். நான் கச்சோலிப்பட்டை வந்து 4.5க்கு 4 வைக்கிறோம். இது வந்து கை லூஸ் 12, இடுப்பு லூஸ் வந்து 39 இருக்குது. பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இப்போ மேலே போட்டு ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பட்டு போட்ட ஜாக்கெட்டை வந்து மேலே போட்டு ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். எனக்கே வியப்பாக இருந்து நானும் நிறைய ஜாக்கெட் தைச்சிருக்கேன். ஆனால் கோல்டன் கலரில் பட்டு புடவை வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை நான் பார்க்குறேன். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பட்டு புடவை எனக்கு வந்ததே இல்லை. இவ்வளோ இத்தனை வருஷத்தில் வந்து யாரும் வந்து பட்டு புடவையில் வந்து கோல்டு கலரில் பட்டு புடவை எடுத்ததே இல்லை. இதுதான் எனக்கு வந்த முதல் புடவை இதுதான். அதுதான் உங்களுக்கு வந்து போட்டுட்ருக்கேன் நான் வீடியோ. பார்த்து ஈஸியாகவும் கற்றுக்குங்க, கட் பண்ணி பொறுமையாக பாருங்கள், அவசரப்படாதீங்க. லைனிங் போனால் பிரச்சனை இல்லை, புடவை போச்சுன்னா வந்து நம்மளால் ஏற்ற முடியாது. நம்ம வந்து அவ்வளோ பணக்கார கிடையாது. நானும் கஷ்டப்படுற ஃபேமிலி தான். நம்ம அன்னாட காட்சின்னு சொல்லிக்கலாம். நம்ம கஷ்டப்படுறது அன்னன்னைக்கே செலவாகிடும். அதில் பொறுமையாக பார்த்து கட் பண்ணுறேன் நானும். பாருங்கள், ஸ்லீவ் எக்ஸ்ட்ரா பீஸ் அப்படியே விட்டோம். தச்சிட்ட பிறகு வந்து அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துப்போம். பேக் அந்த கழுத்து எப்பவுமே வந்து கட் பண்ணக்குள்ளே பேக் எப்பவுமே வந்து கட் பண்ண மாட்டேன். லாஸ்ட்டாக தச்சிட்ட பிறகு தான் கட் பண்ணுவோம். கச்சோலி பட்டில் வந்து கரெக்டாக கட் பண்ணிப்பேன். வந்து கச்சோலி பட்டிக்கெலாம் எக்ஸ்ட்ரா பீஸ் விட தேவையில்லை. எனக்கெல்லாம் வந்து 30,000 பண்ணுறது பெரிய காசு தான். அதுதான் வந்து பொறுமையாக கட் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஏன்னா 60,000 70,000 கூட வரும். இதே போல் உன்னிப்பாக பார்ப்பேன் நான். பட்டு புடவை வந்தாலே வந்து ரொம்ப கவனமாக இருப்பேன். எதுவும் ஃபால்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதால ரொம்ப கவனமாக இருப்பேன் நான். நார்மல் ஒரு 1000-2000 புடவைனா கூட சல்லுன்னு ஈஸியாக கட் பண்ணி கொடுத்துருவேன் நான். இந்த மாதிரி காஸ்ட்லி எண்ணுக்குள்ளே மட்டும் கொஞ்சம் நல்லா யோசித்து பொறுமையாக கட் பண்ணுவேன் நான். எல்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு. பிரிண்ட்டும் பக்காவாக கட் பண்ணி வச்சு இப்போ போய் தைக்க போயிடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கழுத்து பீஸ் தைச்சிட்டோம். இப்போ வந்து கச்சோலி பட்டை வந்து அட்டாச் பண்ணிடலாம். கீழே வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் இதே 2 பீஸ் வச்சுட்டோம். அதில் வந்து
அப்படியே வச்சு ஒரு 1/4 இன்ச் வச்சு தைச்சிக்கலாம். கீழே ஆப்போசிட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டு சைடுன்னு இருக்கும், அது கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே தைக்கலாம். மேலே வந்து பாருங்கள் ஒரு 1/4 இன்ச்சு தைச்சாச்சு. இப்போ வந்து லைனிங் மேலே வந்து ஒரு ஓரத்தையில் ஒன்று போட்டுப்போம். லைனிங் மேலே வந்து ஒரு ஓரத்தையில் ஒன்று போட்டுப்போம். கரெக்டாக கீறிக்குங்க. நான் அப்படியே டைட்டாக பிடிச்சி இழுத்துப்பேன். நீங்கள் முன்னாடியே டவுட்னா வந்து நல்லா கீறிக்குங்க. மேலே ஒரு பாயிண்டட் ஒன்று போட்டுக்கலாம். ரெடி பண்ணியாச்சு. ஆப்போசிட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து, கச்சோலி பட்டெலாம் வந்து ஆப்போசிட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு ஒரே லெவலில் வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் எடுத்துப்போம். ஸ்லீவ் வந்து அர்க்காத் போட்டிருப்போம். அந்த அர்க்காத் தர மடிச்சுக்கலாம். ஒரு 3/4 இன்ச்சு வந்து அர்க்காத் போட்டிருப்போம். அர்க்காத் வந்து மடிச்சுப்போம். அந்த கரையில் வந்து ஒரு நூலில் வந்து எக்ஸ்ட்ரா கரை இருக்கும், அதை வந்து லைட்டாக மடிச்சுப்போம். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதில் வந்து ஒரு நூல் லைட்டாக மடிச்சுப்போம் கரையில். ஆப்போசிட் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ வைக்கிறதே தப்பு. இப்போ எடுத்து வச்சுட்டு வேறு எடுப்போம் பாருங்கள். அந்த முண்டா கழிச்ச பக்கம், முண்டா கழிக்காத பக்கம்னு ஒன்று இருக்கும், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. வச்சு ஒரு ஓரத்தையில் ஒன்று போட்டுக்கலாம். பொறுமையாக பாருங்கள். நான் வந்து பேசுகிறத விட பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக புரியும். பொறுமையாக பார்த்து ஈஸியாக கற்றுக்கணும் நண்பர்களே. நீங்கள் கற்றுக்கணுன்றதுக்காக தான் வந்து நான் பொறுமையாக போட்டுட்ருக்கேன். என் கஸ்டமரே நிறைய பேர் வந்து கடையிலே வந்து நான் கற்றுக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து எல்லாம் நீங்கள் வந்து யூடியூப் பார்த்து கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிவிடுவேன். நான் வீடியோ போடுறேன், போய் பார்த்து கற்றுக்குங்கன்னு சொல்லிவிடுவேன். நம்ம வந்து சும்மா இருக்கிற கஸ்டமர்லாம் வந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்ல மாட்டேன். நான் என் கஸ்டமரே நிறைய பேர் டைலர் வருவாங்க. டைலரே வந்து என்கிட்ட இந்த மாதிரி நிறைய பட்டு புடவை, இந்த மாதிரி நல்ல நல்ல புடவைலாம் ஜாக்கெட் வந்து அவங்க தைக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு என்கிட்ட வந்து கொடுப்பாங்க. அப்போ வந்து எனக்கும் கற்றுத்தாங்க அப்படின்வாங்க. அவங்க வந்து யூடியூப்பில் பார்த்து கற்றுங்க, ஃப்ரீயாக தான் போட்டுட்ருக்கேன் நானுன்ட்டு அவங்கள யூடியூப்பில் பார்த்து கற்றுக்குன்னு சொல்கிறேன். நான் அதில் வந்து பார்த்து பொறுமையாக கற்றுங்க. நான் பேசுகிறத விட நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், ஒன்று ஒன்றா பாருங்கள். நான் வந்து எவ்வளோ சொன்னாலும், ஒரு டைலராக இருந்தாலும் சரி, ஒரு மாஸ்டராக இருந்தாலும் சரி, எவ்வளோ சொன்னாலும் வந்து நம்மளுக்கு புரியாது. இருந்தாலும் வந்து நம்ம வந்து பார்க்கணும், என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தாலே வந்து புரியும். ஒரு தடவை 2 தடவை பாருங்கள், பார்த்தா வந்து ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். பார்த்து கற்றுக்கிட்டு எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இப்போ எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கட்டிங் பண்ணக்குள்ளே எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம், அதெல்லாம் இப்போ லைனிங் மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். லைனிங் பர்ஃபெக்டாக கட் பண்ணியிருப்போம். அந்த லைனிங் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் வந்து தட்டி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். எனக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் நண்பர்களே. நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஈஸியாக புரியும், ஈஸியாக கற்றுக்குங்க. எப்பவுமே நம்ம போடுற வீடியோ வந்து ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா குறை வீடியோவும் நம்ம போடுறதில்ல நிறையா, எல்லாமே ஃபுல் வீடியோவாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்து ஈஸியாக கற்றுக்கணுன்றதுக்காக தான் வந்து ஃபுல் வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன். பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க. பாருங்கள் அந்த முண்டா ஷேப் எவ்வளோ கரெக்டாக இருக்குது பாருங்கள், அக்யூரேட்டாக பார்த்து நீங்களும் வந்து கரெக்டாக அந்த மாதிரி கட் பண்ணி அழகாக தைங்க. இப்போ வந்து பேக் ரெடி பண்ணிப்போம். பேக் வந்து கீழே வந்து அர்க்காத் பண்ணியிருப்போம் 3/4 இன்ச்சுக்கு, அதை மடிச்சுப்போம். கீழே வந்து கரை அப்படியே வச்சு தைச்சிக்கலாம். கீழே வந்து பார்டர் இருக்குது, மேலே வந்து பார்டர் இருக்குது. எனக்கும் அந்த ப்ளவுஸ் தைக்குள்ளே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா பட்டு புடவையில் கோல்டன் கலர் தைக்கிறதுனா அவ்வளோ
அவ்வளோ கஷ்டமாக இல்லை. எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது எனக்கு இந்த ப்ளவுஸ் தைக்கக்குள்ளே வந்து நல்லா ஃபுல் கோல்டன் கலரு. அதில் வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து நல்லா ஃபினிஷிங் தரணுன்ட்டு நல்லா தைச்சிட்ருக்க. பொறுமையாகவே தைக்கிறேன் பாருங்கள். ஒரு 1 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுப்போம், அப்போ தான் ஸ்டிப்பாக இருக்கும். அதில் 1 இன்ச்சு ஒரு தையல் போட்டுப்போம் இடுப்புக்கு. ஃபுல்லாக வந்து சுற்றி தையல் போட்டுங்க. நீங்கள் வந்து புதுசாக தைக்கிறீங்களா இருந்தனா உங்களுக்கு கஷ்டம் வந்தனா ஃபுல்லாக சுற்றி குண்டூசி குத்திட்டு ஃபுல்லாக தைச்சிட்டு அப்புறமேட்டு கீழே மட்டும் தைச்சி கூட பண்ணிக்கலாம். நீங்கள் கீழே மட்டும் வந்து கரை பீஸ் வந்து அந்த கரை கீறிக்கிட்டு மீதிலாம் தைக்குள்ள வந்து குண்டூசி ஒரு 1 இன்ச்சு முன்னாடி வந்து ஃபுல்லாக சுற்றி குண்டூசி குத்திங்க. ஒரு டேபிளில் போட்டு குண்டூசி குத்திட்டு அப்புறமேட்டு தைக்கலாம். அது வந்து ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு. இந்த எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் கட் பண்ணி பார்ப்பேன். ஆனால் வந்து லைனிங் வந்து கட் பண்ணக்கூடாது. கரெக்டாக லைனிங் வந்து பக்கா கட்டிங்காக இருக்கும். நீங்கள் வந்து மேலே ஜாக்கெட் பிட் வந்து எவ்வளோ பீஸ் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்தால் கட் பண்ணிக்கலாம். லைனிங் வந்து கொஞ்சம் கூட கட் பண்ணக்கூடாது. கரெக்டாக ஒரே ஷேப்பில் கட் பண்ணிப்போம். இது கட் பண்ணி முடிச்சோன்னே ஃப்ரண்ட் எடுத்துப்போம். ஃப்ரண்ட் எடுத்து ரெடி பண்ணுவோம். இப்போ பேக் ஏருக்கு வந்து 15 இன்ச்சு 6 இன்ச்சு ஷோல்டர் பிடிச்சா வந்து கரெக்டாக 6 இன்ச்சு ஷோல்டர் பிடிங்க. அந்த 6 இன்ச்சு பிடிச்சா வந்து 15 இன்ச்சு ரெடி கரெக்டாக வந்துடும். ஒரு நூல் கூட வந்து நம்மளது எக்ஸ்ட்ரா இருக்காது. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். தச்சுட்டு பிறகு எல்லாம் கழுத்து இடுப்பு எல்லாமே அளந்து காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு நூல் கூட வந்து மாறாது. நம்ம வீடியோ வந்து பார்த்து தச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள். அவ்வளோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து ஆப்போசிட் கரெக்டாக பார்த்துப்போம். ஏன்னா ஃப்ரண்ட் வந்து ஆப்போசிட், அதுதான் வந்து லைனிங் கட் பண்ணாமல் இருக்கணும். ஆப்போசிட்டை வந்து கரெக்டாக வரும். இதுவே நம்ம வந்து உள்ள வெளியே பார்த்துப்போம். உள்ள வெளியே மட்டும் பார்த்துட்டு மேலே வைக்கிறது. ஜாக்கெட் பிட்டை வந்து உள்ள வெளியே கரெக்டாக பார்த்துட்டு மேலே வச்சுட்டு தைச்சிக்கலாம். கட் பண்ணிட்டு இப்போ சென்டர் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மாறாது, ஆப்போசிட் மாறாது. நிறைய பேர் அப்படி தான் வந்து ஆப்போசிட்க்கு இது ஒன்று ஒன்றா தைப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரண்ட் ரெடி பண்ணுவாங்க, இன்னொரு தடவை இன்னொரு ஃப்ரண்ட் ரெடி பண்ணுவாங்க. அப்போ வந்து மாற்றி தைச்சிருவாங்க. மாற்றி தைச்சிட்டு திருப்பி ஃபுல்லாக பிரிச்சுட்டு திருப்பி தைப்பாங்க. அதோட கச்சேரி போட்டு அந்த மாதிரி நிறைய பேர் தைப்பாங்க. ஸ்லீவும் அந்த மாதிரி நிறைய பேர் தைச்சிட்டு கட் பண்ணிட்டாங்கன்னா சோலி முடிஞ்சுது. ஏன்னா வந்து ஸ்லீவ்லாம் வந்து கட் பண்ணாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து ஃப்ரண்ட்லாம் கூட மாற்றி திருப்பி தைச்சிடலாம். ஆனால் ஸ்லீவ்லாம் முண்டெல்லாம் கழிச்சிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதில் கரெக்டாக பார்த்தீங்க ஆப்போசிட் ஸ்லீவு கச்சோலி பட்டை ஃப்ரண்ட்டு இதெல்லாம் வந்து ஆப்போசிட் வரும். ஆனால் வந்து நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டும் கச்சோலி பட்டையும் தப்பாக தைச்சிட்டா கூட பிரித்து மாற்றி தைச்சிடலாம். ஸ்லீவ் கவர் தப்பாக தைச்சிட்டிங்கன்னா வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அதில் வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க. ஆப்போசிட் கரெக்டாக வச்சு கரெக்டாக தைச்சிக்கங்க. யாருன்னா ஒருத்தர் அந்த மாதிரி தப்பு பண்ணியிருப்பீங்க. நீங்கள் வந்து எவ்வளோ பேர் டெய்லராக இருந்தாலும் சரி, ஒரு தடியாவது நான் இப்போ சொன்ன மூணு இதில் வந்து தப்பாக தச்சு திருப்பி பிரித்து தைச்சிருப்பீங்க. ஆனால் வந்து ஃப்ரண்ட்டு கச்சோலி பட்டெலாம் வந்து பிரித்து தைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஸ்லீவில் மட்டும் அந்த மாதிரி தைச்சிட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா வந்து கையாக இருக்கன்னா 1 இன்ச்சு கம் பண்ண வேண்டியது வரும், இறக்கம் கம் பண்ண வேண்டியது வரும். அதெல்லாம் உன்னிப்பாக வந்து பார்த்துக்குங்க. ஆப்போசிட் மாறாமல் தைச்சிக்குங்க. அழகாக வந்து 1 மணி நேரத்தில் அழகாக ப்ளவுஸ் கட் பண்ணி தைச்சிடலாம். நீங்கள் நான்லாம் வந்து ஒரு 3/4 மணி நேரத்தில் அழகாக வந்து ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி தைச்சிருவேன் நான். ஏன்னா வந்து எதுவும் ஃபாஸ்ட்டாக ஓட்டலாங்க பாருங்கள். நான் வீடியோ போடுறது வந்து எதுவுமே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து தைக்க மாட்டேன். நான் பொறுமையாக தான் தைச்சிட்ருப்பேன். நான் ஃபாஸ்ட்டாக தைச்சின்னா வந்து 1/2 மணி நேரத்துலேயே தைச்சிருவேன் ஜாக்கெட்டு. 20 நிமிஷத்தில் வந்து ஒரு ஜாக்கெட் தைச்சிருவேன் ஃபாஸ்ட்டாக தைச்சா. உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் பொறுமையாகவே தைச்சிட்ருக்கேன் நான். இது வந்து ஒரு நூலு கூட வந்து எக்ஸ்ட்ரா துணி விடக்கூடாது.
கரெக்டாக அந்த லெவலாக லைனிங் ஃபாலோ பண்ணி ஒரு லைட்டாக பிசு இருந்தாலும் சரி கட் பண்ணி எடுத்துங்க. அப்போ தான் வந்து ஃபினிஷிங் கரெக்டாக வரும். கீ டாட் போட்டுப்போம். 1.5 இன்ச்சு பிடிக்கிறோம். 1.5 இன்ச்சுக்கு வந்து ஒரு 2.5 இன்ச்சு வந்து டாட் போட்டுக்கிறோம். 3 இன்ச்சு வரைக்கும் டாட் போடலாம். இது 1.5க்கு 3 கூட போடலாம் டாட்டு. ஆனால் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ சைட் டாட்டு ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சி அப்படியே ஒரு டாட் போடுறோம். பக்கத்துலேருந்து ஒரு டாட் போடுறோம். ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சி ஒரு ஒரு இன்ச்சு முன்னாடியே நிறுத்தணும். 1 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சு முன்னாடி எடுத்துங்க. அப்போ தான் கப் ஷேப் நல்லாயிருக்கும். பாருங்கள் கப் ஷேப் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். பர்ஃபெக்டாக இருக்கும். நம்மளது ஷேப் எப்பவுமே வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். 3 டாட் தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். கீ டாட் போட்டோம். இப்போ இன்னொரு பீஸு இப்போ ஃப்ரண்ட்லேருந்து ஒரு டாட் போடுறோம். இப்போ வந்து அக்கலானது வந்து ஒரு டாட் போட்டுக்கலாம். இது வந்து தச்சாச்சு பாருங்கள். பர்ஃபெக்டாக இருக்கும் நம்மளது ஃபினிஷிங். இப்போ ஃப்ரண்ட் டாட்டு கப் ஷேப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கச்சோலி பட்டை வந்து அட்டாச் பண்ணிப்போம். கச்சோலி பட்டையும் ஃப்ரண்ட்டு கப் ஷேப்பை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். கீழே வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். தச்சுட்டு உடனே நீங்கள் வந்து அரக்காத் போட்டுக்கணும். கீழே வந்து ஒரு 3-4 அரக்காத் போட்டுக்குங்க. அரக்காத் போட்டால் மட்டும்தான் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை வந்து ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. ஒருத்தர் ஷர்ட்டை ஷோல்டர் தைக்கிற மாதிரி தைச்சி திருப்புவாங்க. அதெல்லாம் வந்து உள்ளே நேச் போகலன்னா வந்து சோலி முடிஞ்சுது தூக்கி நிற்கிற மாதிரி இருக்கும் கச்சோலி பட்டை. இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னா மேலே டபுள் தையல் போட்டுக்கிறோம். அதில் பிரிச்சுட்டு வராது. எஜ்ஜு தையல் ஒன்று பாயிண்டட் ஒன்று போடுவோம் மேலே. அதில் வந்து பிரிச்சுட்டு வராமல் இருக்கும். ஒரு 1/2 இன்ச்சு கரெக்டாக வந்து 1/2 இன்ச்சு விட்ருப்போம். ஃப்ரண்ட்டுக்கும் அந்த கச்சோலி பட்டுக்கும் வந்து 1/2 இன்ச்சு விட்ருப்போம். அந்த 1/2 இன்ச்சு ஃபாலோ பண்ண பாருங்கள். அரக்காத் போட்டிருக்கும் பாருங்கள். போட்டு மேலே ஒரு கீழ் பக்கமாக திருப்பிக்கணும். அந்த கச்சோலி பட்டு பக்கமாக வந்து எல்லா பீஸும் திருப்பிக்கிட்டு மேலே ஒரு ஓரத்தையிலும் திருப்பி ஒரு பாயிண்டட் ஒன்று போட்டுப்போம். ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும். எப்பவுமே நீங்கள் எந்த துணி வாங்கினா சரி சோம்பேறித்தனம் படக்கூடாது. ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக எந்த வேலை செஞ்சாலும் சரி இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சால் ஈஸியாக இருக்கும். அதுதான் வந்து செய்யும் தொழிலை தெய்வம்னு சொல்கிறேன் நான். நம்ம சாமியை கும்பிட்றோமா இல்லையா, நம்ம தொழிலை மட்டும் கடவுளாக நினச்சோன்னா அது வந்து நம்மளுக்கு அந்த சோம்பேறித்தனமே வராது. எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நானும் 30 வருஷமாக துணி தைச்சிட்ருக்கேன். ஆனால் வந்து எனக்கு இன்ன வரைக்கும் அந்த சோம்பேறித்தனமே வரதில்லை. எப்போ கொடுத்தாலும் துணி டக்கு டக்குன்னு தைச்சிருவேன் நான். நம்ம கஸ்டமர்கள் எல்லாமே தெரியும். எப்போ கொடுத்தாலும் வந்து லேட் பண்ண மாட்டோம். உடனே கொடுத்துருவோம் நம்ம. பாருங்கள் கீழே வந்து கச்சோலி பட்டி எவ்வளோ பக்காவாக இருக்குது பாருங்கள். கீழே தூக்கவே இல்லை பாருங்கள். அப்படியே இடுப்பில் போட்டாங்கன்னா அழகாக இடுப்பில் கீழே அழகாக உட்காரும் கச்சோலி பட்டி. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ தான் கீறுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இவ்வளோ நேரம் வந்து கீறல. இப்போ தான் கீறிட்டு தூக்கி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். கீழே பட்டி பாருங்கள் கொஞ்சம் கூட தூக்காது. ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். ஃபினிஷிங் நம்ம நல்லா கொடுத்தாலே வந்து கஸ்டமர் நம்மளை தேடி வருவாங்க. இப்போ வந்து கொக்கி பட்டி ஐப்பட்டி வந்து ரெடி பண்ணிக்கலாம். குபா பட்டி சிங்கிள் பட்டி ஃபஸ்ட்டு வந்து கொக்கி பட்டி வந்து ரெடி பண்ணிப்போம். ஒரு 1 இன்ச்சு எடுத்துருக்கோம். அதான் 2 இன்ச்சு பீஸை வந்து 1 இன்ச்சு எடுத்துடுறோம். ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சாங்க. ஒரு நூல்லாம் பிடிச்சாச்சிங்கன்னா பிச்சுக்கும் சீக்கிரமாக. அதில் வந்து ஒரு 3/4 இன்ச்சு நல்லா பிடிச்சி தைப்போம். 3/4 இன்ச்சு தான் போதும் ஃபினிஷிங். அப்போ தான் நல்லாயிருக்கும். 1/2 இன்ச்சுலாம் வச்சிங்கன்னா நல்லாவே இருக்காது. கொக்கிப்பட்டி ஐப்பட்டிலாம் 3/4 இன்ச்சு வைக்கணும். கரெக்டாக ஒரு 3/4 இன்ச்சு வச்சுட்டு தைச்சிட்டோம். தைச்சி ஒரு ஓரத்தையில் போட்டு மேலே மடித்து அப்படியே தைச்சிக்கலாம். எப்பவுமே வந்து கொக்கிப்பட்டி பக்கம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் பீஸு. அது வந்து லைட்டாக தட்டிக்கணும். அது பாருங்கள். இப்போ வந்து கொக்கிப்பட்டி பக்கம் வந்து மேலே வந்து கழுத்தாண்டை வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கும். அப் அண்ட் டவுன் வரும். இப்போ தட்டிக்கணும். லைட்டாக தட்டியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தட்ட வேண்டியது வரும். இப்போ நெக்ஸ்ட் பீஸ் எடுத்துப்போம். ஐப்பட்டி ஒன்று கொடுத்துக்கலாம். இது வந்து இந்த ஸ்லீவ் முண்டாவாண்டு தைக்கிறது.
ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து கைக்கு பீஸை வந்து குபா பட்டி சிங்கிள் பட்டி எப்பவுமே வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு தைச்சிட்டு இப்போ 3ஆக மடிச்சிக்கிறோம். ஒரு மடிப்பு மடித்து இன்னொரு மடிப்பு மடிச்சுப்போம். மடிச்சுட்டு வந்து ஒரு பாயிண்ட் ஹெட் போட்டுக்கலாம். பாயிண்ட் ஹெட் போட்டு அதுமாதிரி சுற்றி திருப்பிட்டு சுற்றி ஒரு வாரத்தில் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் வந்து பேசுகிறத விட வந்து நான் பேசுகிறது வந்து புரியுதா புரியலையே தெரில எனக்கு. ஏன்னா வந்து நீங்கள் வந்து இப்போ பாருங்கள், ஏன்னா வந்து ஒருத்தர் வேறு லாங்குவேஜில் பார்ப்பீங்க. அதில் வந்து நான் பேசுகிறத விட வந்து நீங்கள் வந்து என் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். எஸ்டார் லைட்டாக எஸ்டார் பாருங்கள். அது எஸ்டான கொக்கி வந்து கட்டைக்குள்ளே வந்து அப்பன்னு ஒன்று தெரியும். அதில் அந்த ஒரு நூல் இருந்தாலும் கூட விடாதீங்க. அது பாருங்கள், ஒரு நூல் தான் இருக்குது. அதோடு கட் பண்ணி எடுத்துறோம் பாருங்கள். கட் பண்ணி எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து கீறிக்கலாம். அதை இப்போ ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து 1/2 இன்ச் கரெக்டாக வந்து அந்த 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிட்டு கழுத்து பீஸ் வந்து அட்டாச் பண்ணிப்போம். உங்களுக்கு எதனா டவுட்டை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் ஃபோன் நம்பரை கான்டாக்ட் பண்ணாதீங்க நண்பர்களே. ஏன்னா வந்து ஃபோன் நம்பர் நான் கொடுக்கவே இல்லை. ஒருத்தர் வந்து ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணி என்கிட்ட பேசுகிறாங்க. அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணி பேசினா பிரச்சனை இல்லை, நான் பேசுவேன். இருந்தாலும் வந்து நீங்கள் கமெண்ட்டில் இன்னொன்று கேட்டாலே பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து போடக்குள்ளே வந்து உங்களுக்கு கமெண்ட்டுக்கு நான் அதை பதில் சொல்லிவிடுவேன். நான் கரெக்டாக ஒரே லெவலில் வந்து தைச்சிக்கலாம். கழுத்து பீஸ் வந்து ஒரே லெவலில் தைச்சிக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு ஃபோன் நம்பர் தான் வச்சுருக்கேன். நான் ஒரு நண்பர் ஃபோன் பண்ணியிருந்தார், பரவாயில்ல 9 மணி இப்போ பேசிட்டேன். நான் இன்னொரு நம்பர் என் ஃபோன் நம்பர் எடுத்து எங்கேருந்தா கண்டுபிடிச்சாரு தெரில, ஃபோன் பண்ணிவிட்டு 4 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு. தூங்கிட்டு இருக்கேன் நல்லா. அதுதான் வந்து நான் ஃபோன் நம்பர் தரத்தில் நம்ம இருக்கிறது ஒரு நம்பர் தான் என்கிட்ட. இன்னொரு நம்பர் இல்லை என்கிட்ட. ஒரே நம்பர் தான் வச்சுட்ருக்கேன் நான். அதெல்லாமே ஃபோன் கான்டாக்ட் பண்ணாதீங்க. என் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். கமெண்ட் போடக்குள்ள நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து நன்னான்றது வேல் சொல்கிறேன். நான் கழுத்து பீஸ் வந்து குறுக்கட்டிப்போம். கழுத்து வந்து நல்லா குறுக்கட்டிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற நண்பர்கள் எதனா இருந்தீங்கன்னா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் நண்பர்களே. நான் வந்து கஷ்டப்பட்டு தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி வீடியோ போட்டிருக்கேன். சும்மா காமெடி பேசுகிறதுக்கு எனக்கும் தெரியும். சும்மா காமெடி பேசிட்டு டான்ஸ் ஆடிட்டு அந்த மாதிரி போடுற வீடியோ எனக்கும் தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரி நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். லைஃப்பில் வந்து எதை பண்ணாலும் சரி ஒரு தொழிலாக இருக்கணும். அந்த தொழிலாக தான் வந்து நான் வீடியோ உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். பார்த்து ஈஸியாக வந்து கற்றுக்குங்க. ஸ்லீவ் வந்து முண்டா கழிச்சு பக்கம் வந்து ஃப்ரண்ட்லேயும், முண்டா கழிக்காத பக்கம் வந்து பேக்லேயும் வரணும். பாருங்கள், சைடு வந்து செக் பண்ணிக்கோங்க. சைடு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு அப்புறமேட்டு லைட்டாக எக்ஸ்ட்ரா இருந்தால் லைட்டாக வந்து டைட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் வந்து எப்பவுமே வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம். அந்த 1/2 இன்ச் வந்து கரெக்டாக பிடிச்சிக்குங்க. அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேயும் வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம்.
ஸ்லீவ்லேயும் வந்து எக்ஸ்ட்ரா விட்ருப்போம். அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட்டு பக்கம் முண்டா கழிச்சு வைக்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தப்பாக தைச்சினா வந்து ஃபினிஷிங் போயிடும். அதே போல் நம்ம தைக்கிற ப்ளவுஸில் வந்து எதுவுமே அக்கில் சுருக்கம் வராது. அதே போல் ஷோல்டரும் இறங்காது. ஃபினிஷிங் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம கஸ்டமர் எல்லாமே எதுவுமே குறை சொல்ல மாட்டாங்க நம்மக்கிட்ட. அதே போல் பார்த்து பொறுமையாக தைங்க. நம்ம ஃபினிஷிங் தைச்சிங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க. பாருங்கள், சைடு வந்து செக் பண்ணுறோம். எதனா ஸ்டாண்டப்பே வந்து லைட்டாக பூச்சிக்கலாம். பாருங்கள், இதுவும் வந்து லைட்டாக ஸ்டார்ட் ஒரு நூல், அந்த நூலை வந்து தைச்சிக்கிறோம். ஸ்ட்ரைட்டாக லைட்டாக ஒன்றே எடுக்கக்கூடாது, கொஞ்சம் தள்ளி எடுத்து போய் எடுக்கணும். இப்போ ஓவர்லாக் போட்டு வந்துடுவோம். ஓவர்லாக் போட்டு வந்தாச்சு. பாருங்கள், 12 இன்ச்சு 39 இன்ச்சு இடுப்பு, 12 இன்ச்சு வந்து கை லூஸ். கை சின்னதாக இருக்கும், இடுப்பு வந்து பெருசாக இருக்கும் கஸ்டமருக்கு. அப்படியே தைச்சிப்போம். எப்போவுமே வந்து அந்த அக்கிளில் வந்து 1 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா விட்ருப்போம். அந்த 1 இன்ச்சு தான் ஃபாலோ பண்ணோம். அப்படியே வந்து தைச்சிட்டு வந்துடுவோம். இன்னொரு பக்கம் தைச்சிக்கலாம். இன்னொரு பக்கம் 2 பேருக்கு 2 ஸ்லீவ் வந்து ஒரே அளவு தான் இருக்குது. அதெல்லாம் இந்த மாதிரி வைக்கிறோம். ஒருத்தருக்கு வந்து ஒரு ஸ்லீவ் ஒரு மாதிரி பெருசாக இருக்கும், ஒரு ஸ்லீவ் வந்து சின்னதாக இருக்கும். அதெல்லாம் அது பார்த்துக்குங்க. இது வந்து 42 சைஸு, ஆனால் வந்து இது 44 சைஸுக்கும் ஆகும். ஏன்னா வந்து கை தான் சின்னது, உடம்பு பெருசு. அதெல்லாம் 42வும் போடலாம், 44வும் போடலாம். ஏன்னா வந்து சைஸ்லாம் இது சொல்லவே முடியாது இந்த ப்ளவுஸில். அதில் வந்து பார்த்துங்க, நிறைய பேருக்கு அந்த மாதிரி இதுதான் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு தைக்கணுன்றது. ப்ளவுஸ் ஏகப்பட்ட ப்ளவுஸ் வந்து ரெடிமேடில் விற்கிது. அதெல்லாம் எடுக்காமல் நம்மக்கிட்ட ஏன் தைக்கிறாங்கன்னா, அந்த ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு பத்தாது. அதனால தான் வந்து அதோடைய ப்ளவுஸ் வந்து நம்மக்கிட்ட டைலர்கிட்ட எடுத்துகிட்டு வராங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் 42, 46, 32 அப்படின்னு நம்ம வந்து கணக்கு வச்சு போட்டுட்ருக்கோம். அதெல்லாம் குருட்டு நம்பிக்கை. அதெல்லாம் வந்து ஷர்ட்டுக்கு, பேண்ட்டுக்கு, சுடிதாருக்கெலாம் வந்து செட் ஆகும். அதெல்லாம் லைட்டாக பிடிச்சிக்கலாம். இதெல்லாம் வந்து இவங்க எடுத்தாங்கன்னா வந்து டைட்டும் பண்ண முடியாது, லூஸும் 42 சைஸ் இடுப்பு எடுத்தாங்கன்னா 36 தான் வரும். ஆனால் இவங்க போட முடியாது. கை வந்து பெருசாக இருக்கும், டைட் பிடிச்சிக்கலாம். இடுப்பு என்ன பண்ணுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அதில் வந்து ரெடிமேட் அளவுலாம் வேணும். பாருங்கள், நெக்கை அளந்து காமிச்சிட்டேன், ஃப்ரண்ட்டு பட்டி அளந்து காமிச்சிட்டேன். எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். எல்லாமே செக் பண்ணியாச்சு. அதுதான் வந்து இவங்களாம் டைலரை தேடி வர்றது. ப்ளவுஸ் எவ்வளோ ப்ளவுஸ் வந்து ரெடிமேட் இருந்தாலும் டைலரை தேடி வர காரணமே அதுதான். அவங்களுக்கு என்ன தான் ஃப்ரீயாக இப்போ நம்ம வந்து தைக்கிறதே 250 ரூபா, ஆனால் அவங்க ப்ளவுஸே ரெடிமேட் லைனிங் ப்ளவுஸே 200 ரூபாய்க்கு தராங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு செட் ஆகாது. அதால் வந்து நம்மக்கிட்ட வந்து தைக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தப்போ நம்மளை அந்த மாதிரி ஃபினிஷிங் கொடுத்தா நம்மளை தேடி வருவோம் அவங்க. நெக்ஸ்ட் டைமு நம்ம ஒழுங்காக தைக்கலன்னா வந்து நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. அதில் அது பார்த்து கரெக்டாக தைச்சிப்போம். எக்ஸ்ட்ரா தையல் 3 தையல் போட்டுப்போம். அவ்வளோதான், நம்மளுக்கு முடிச்சாச்சு ப்ளவுஸு. இப்போ வந்து பட்டுப்புடவை வந்து ஃபால்ஸ் வச்சுப்போம், ஜிக்ஸாக் போட போகிறோம். அது அப்புறமேட்டு ஜிக்ஸாக் நான் வீடியோ போடல, ஏன்னா அது நூல்லாம் மாற்றினோம் பக்கத்து மிஷினில். அதில் ஃபால்ஸ் மட்டும் வச்சுப்போம். பட்டு புடவை கோல்டன் கலரில் அவ்வளோ தகன்னு இருக்குது. ஃபுல்லாக வந்து கோல்டன் கலரு. தங்கத்துக்கிட்ட வச்சா கூட தோற்றுரும் பொழுது அவ்வளோ தகன்னு இருக்குது பட்டு புடவை. ஒரு 10 இன்ச்சு முன்னாடி வைங்க ஃபால்ஸு. எப்பயுமே ஃபால்ஸ் தைக்குள்ள ஒரு 10 இன்ச்சு முன்னாடி வைங்க, எண்டுலேருந்து வைக்காதீங்க. வச்சுட்டு ரெண்டுத்தையும் வச்சு ஒரு ஓரமாக கரெக்டாக ஒரே மாதிரி தைச்சிட்டு வருவோம். ஒரே லெவலில் தைங்க. ஒரே லெவலில் தைச்சிட்டு வருவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் தட்டி வச்சுங்க நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே, எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.
உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் வந்து நானும் வளர முடியும். வீடியோ பார்த்துட்டு கம்முன்னு போயிடாதீங்க. எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. தச்சாச்சு. இப்போ கீழே வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுப்போம். கீழ் பீஸும் இழுக்கக்கூடாது, புடவை பீஸும் வந்து இழுக்கக்கூடாது, மேல் பீஸும் வந்து இழுக்கக்கூடாது. கரெக்டாக ஒரே லெவலில் வச்சுக்கிட்டு தைக்கணும். அதே போல் வந்து கமெண்ட்டில் கேட்டிருக்கேன், கோல்டன் கலரு எத்தனை பேர் வந்து பட்டு புடவை எடுத்திருக்கீங்கன்னு அது பார்த்து சொல்லுங்கள். ஏன்னா வந்து பட்டு புடவைன்னு எடுக்க போல அவ்வளோ சீக்கிரம் யாரும் வந்து கோல்டன் கலர் சூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாம் வந்து வேறு வேறு கலர் தான் சூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எதனா பட்டு புடவை எடுத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நண்பர்களே. ஃபுல் கோல்டன் கலரில் எடுத்திங்கன்னா என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், முடிச்சாச்சு. நீங்களும் பார்த்து ஈஸியாக பாருங்கள், ஃப்ளாட்டாக இருக்குது, எங்கேயுமே சுருக்கம் இல்லை. இந்த மாதிரி வந்து ஃபால்ஸ் தைக்கக்குள்ளே பொறுமையாக பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க. அவ்வளோதான், ப்ளவுஸும் முடிச்சாச்சு, ஃபால்ஸும் தைச்சாச்சு, கட்டிங் முடித்து அழகாக தைச்சாச்சு. நீங்களும் பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே, பாய் நண்பர்களே.